அடேங்க அப்பா, ரசம் வாசனை மூக்க அசத்துறதடி. அலமு, நேக்கு உன்னோட ரசம்னால உசுறு தாண்டி. நேக்கு நீங்கள் வச்ச ஐஸெல்லாம் போதும், சித்த தள்ளி போகிறேலா? என்னடி அலமோ, நான் எவ்வளோ ஆசையாக பேசின்னு இருக்கேன், நீ என்னடா சளிச்சுக்கிறிய? கொஞ்சம் திரும்படி. இதோ பாருங்கண்ணா, கொஞ்சம் சும்மா இருக்கேலா, போங்க அப்படி போய் உட்காருங்க. சமையல் செய்கிற சம்சாரம். ஏன்னா ஒரு தான் சொன்னால் நமக்கு புரியாதோ, சும்மா தொல்லை பண்ணாதே, தள்ளி போங்கோ. சமையல் செய்கிற சம்சாரம், சாக்கடிக்குது மின்சாரம், புரிஞ்சுக்கடி புருஷனுடைய நிலவரம், இல்லைன்னா நமக்கு வரும் கலவரம். என்ன 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 கலவரம் வருங்கிறேன்? ஆஃபீஸில் லீவ் போட்டேன்னா ஆற்றுல பொண்டாட்டி ஒத்தாசையாக இருக்கணும்னு மனசில் படுறதா? ஓஹோ, இப்படி ஒரு வழி இருக்கா? சரிடி அலமோ, நான் நோக்கு என்ன ஒத்தாசை பண்ணணும் சொல்லுடி, அசைத்து விடுறேன். அதுக்குள்ள இப்ப எதுக்கு கிறுக்குங்க? அட அதுக்குள்ள இப்ப எதுக்கு கிறுக்குங்க? நான் சமையல் செய்யற சம்சாரம், பகலில் கட்டா மின்சாரம், புரிஞ்சுக்கணும் பொண்டாட்டியின் நிலவரம், இல்லைன்னா நமக்குள் வரும் கலவரம். ஐயோ, துவைக்கிறேன், தொடப்பை எடுத்து வீட்டை எல்லாம் பெருக்கணும், பெருக்கிறேன், வெந்த உடனே கஞ்சியத்தான் வடிக்கணும், படிக்கிறேன், காஞ்ச பின்னே துணியை எல்லாம் மடிக்கணும். துவைக்கிறேன், பெருக்கிறேன், மடிக்கிறேன், படிக்கிறேன், கடவுள் நோக்கு மனசை கொஞ்சம் மாத்தணும், அலமு செல்லும் சம்சாரம். ஏன்னா சொன்னா நோக்கு புரியாதோ? ராத்திரியில் நடக்கிறதுல ராத்திரியில் தான் நடக்கணும், நோக்கு நேரங்காலமே கிடையாதோண்ணா. வேலையை பாருங்க. ஏய் ஏய் அலமு, சொன்ன கேளுடி. சே, நம்ம நிலவையே புரிஞ்சுக்க மாட்டேன்றாள. அலமுக்கு தான் காலு வலிக்கும் அமுக்குறேன், வேண்டாமே. உடம்பெல்லாம் வலிக்கும் தைலம் தேய்க்கிறேன், வேண்டாமே. மடியில் சாட்சி செல்ல நானும் கொஞ்சுறேன், வேண்டாமே. சோறு பெணிஞ்சு நானும் உனக்கு ஊட்டுறேன். அமுக்க வேண்டாம், தேய்க்க வேண்டாம், கொஞ்சம் வேண்டாம், ஊட்ட வேண்டாம், மனசு மட்டும் எப்போதும் தான் மாறாதே. நான் சமையல் செய்யற சம்சாரம், பகலில் கட்டா மின்சாரம், தெரிஞ்சுக்கோங்க பொண்டாட்டியின் நிலவரம், இல்லைன்னா நமக்குள் வரும் கலவரம். அலமு செல்லும் சம்சாரம், அட்ஜஸ்ட் பண்ண சமாச்சாரம், அதுக்கு பகலும் இல்லை இரவும் இல்லை நேரம், அலமு மனசு வச்சா எல்லாம் சுப நேரம். ஏன்னா பவர் கட் ஆயிடுத்துனா? அப்பாடா, இனி ஷாக்கே அடிக்காதுடி. ஈஸ்வரா, உம்மோட மகிமையே மகிமை. விடிஞ்ச உடனே நோக்கு 1008 தேங்காய் ஜமா சொல்றேன். அலமு அலமு, என்னன்னா இதை தாண்டி எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.